கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவனுக்கு, எளிமையானவங்களுக்கு, துரத்தப்பட்டவர்களுக்கு, கேட்பாரற்று கிடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராம். அவர்கள் கர்த்தரிடத்தில் போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்களுக்கெல்லாம் யார் அடைக்கலம் கொடுப்பா, இவங்களுக்கெல்லாம் யார் உதவி செய்வா என்று சொல்லக்கூடிய ஜனம் என்று சொல்லலாம். அதான் சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று நம்ம சங்கீதத்தில் வாசிப்போம். அப்ப சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு அடைக்கலம் யாருன்னு சொன்னா கர்த்தர். அந்த ஜனம் ஒருவேளை ஆண்டவரை கூப்பிடலைனாலும் ஆண்டவர் அடைக்கலமா இருப்பார். ஏன்னா அவர் தானே உண்டாக்கினாரு. கட்டாயம் அவர் அடைக்கலமா இருப்பார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம். நெருக்கம் வரும் பாருங்க. நம்ம கூட இன்னைக்கு நிறைய நெருக்கத்தில் இருப்போம். இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே நமக்கு தெரியாது. கர்த்தர் தஞ்சமானவர். அவர் தாங்க எங்களுக்கு தஞ்சம். அவரை தவிர நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதைத்தான் வசனம் அழகாய் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார், நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவரே தஞ்சமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது நெருக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் தான் தாவீதை பலப்படுத்தினார். குகையில, ஒளிந்த இடத்துல, எல்லா இடத்துலையும் கர்த்தர் தாவீதை போய் சந்தித்தார், தாவீதோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது, போன இடத்திலெல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றினாராம். இன்னைக்கு நம்மளை எத்தனை ஆண்டுகள் காப்பாற்றி வந்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நெருக்கப்படுகிற காலங்களில் நெருக்கம், வலி நெருக்கம், குடும்பத்துல நெருக்கம், கணவன் மனைவி நெருக்கம், பிள்ளைகளுக்குள்ள நெருக்கம், கடன்கிற நெருக்கம், வியாதிங்கிற நெருக்கம், அடுத்த வேலை, அடுத்த காரியங்கள் செய்யாதபடி ஒரு நெருக்கம். கர்த்தரே தஞ்சமானவர். பயப்படாதீங்க. கட்டாயம் அவர் நமக்கு வேண்டிய உதவிகளை செய்து நம்மை நடத்த உண்மையில் அவராயிருக்கிறார். அதனால எனக்கு யாருமே இல்லைன்னு கலங்காதீங்க. கேட்கிற பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உடைய நாமமே இல்லாமல் ஒரு நாமம் பூமியில் இல்லப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நெருக்கப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் தஞ்சமாயிரும் அப்பா. சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமான கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் நீங்க நினைத்தருளுங்க. இந்த நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.